Welcome to Thalaiyangam Editorial Analysis. இன்னைக்கு நம்ம 11th October 2018 இந்த ஹிந்துல வந்திருக்கிற நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் பற்றின ஒரு ஆர்டிக்கலை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் பற்றி ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இட்ஸ் அ ப்ரீகாசர் ஆஃப் பந்தங் ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ் 1955 நடந்தது. இந்த நாம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கர் கண்ட்ரிஸ் வீக்கர் ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கோயலேஷன் மூலமாக ஒரு மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இதில் வந்து மெயின் பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா, இந்தியா, ஈஜிப்ட், இந்தோனேஷியா, யுகோஸ்லேவியா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மூமெண்ட் வந்து இட் அடாப்டட் எ சாஃப்ட் பேலன்சிங் ஸ்ட்ராட்டஜி. இவங்க அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஏன்னா டு சேலஞ்சிங் த சூப்பர் பவர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர்ஸ் கிட்ட வந்து மெட்டீரியல் எபிலிட்டி வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு மெயின் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவென்டிங் த குளோபல் வார், அனதர் வாரை வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமுக்கு ஹிஸ்ட்ரியில் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கிரெடிட், அது டிசர்வ் பண்ணுற கிரெடிட் வந்து கொடுக்கல, அதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1970s பார்த்தீங்கன்னா, இந்தியா லைக் ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் நேம் அவங்களே வந்து நேமில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் எந்த சூப்பர் பவர்ஸோடு அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த சூப்பர் பவருடைய இந்த எமர்ஜிங் எக்கானமிஸ்லாம் வந்து கோயலேஷன் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட நேபர்ஸோடு இருக்கிற கான்ஃப்ளிக்ஸோடலாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தி ரிலவன்ஸ் ஆஃப் நேம் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஆஃபன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டை வந்து எப்பயுமே ப்ரோ சோவியட் இல்லை ப்ரோ ரஷ்யா இல்லை இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ரல் அப்போசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் வந்து பயாஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சிமிலராக வந்து இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அப்பர் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ், அப்பர் கேஸ்ட் அண்ட் லோயர் கேஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஹைரார்கிக்கல் சொசைட்டி மாதிரி தான் இன்டர்நேஷனல் ஆர்டரையும் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து இட்ஸ் ஹைரார்கிக்கல் சிஸ்டம். இங்கே வந்து ஸ்ட்ராங் வந்து டிக்டேட் பண்ணுறத வீக் வந்து அப்படியே அபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் வந்து எதிர்பார்க்கறதா இதில் சொல்கிறாங்க. பந்தங் மீட்டிங் அப்படின்றது எந்த மாதிரி காலகட்டத்தில் அது வந்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் விட்னஸிங் அண்ட் இன்டென்ஸ் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ். ஆர்ம்ஸ் ரேஸ்னால் நத்திங் பட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது. இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து வாங்குது. இந்தியாவோட ரைவல் கண்ட்ரி வந்து அவங்களும் நம்ம வாங்கின அதே நியூக்ளியர் வெப்பன்ஸோ அதோட பவர்ஃபுல்லான நியூக்ளியர் வெப்பன்ஸோ அதே அளவிலான நியூக்ளியர் வெப்பன்ஸோ வந்து அவங்க வாங்குவாங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரியும் மாற்றி அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து வாங்கிட்டே இருக்கும்போது ஆர்ம்ஸ் பைலப் நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஆர்ம்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே மெயினாக இங்கே வந்து ப்ராப்ளம் என்னென்னா, அந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து பர்டிகுலராக வந்து அட்மாஸ்பியரிக் நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது பண்ணுவாங்க. அந்த அட்மாஸ்பியரிக் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்றதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக கொண்டு வருவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபியர் ஆஃப் தேர்ட் வேர்ல்டு வார், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறையா கண்ட்ரீஸில் வந்து யூரோப் அண்டு சம் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியாலலாம் வந்து கிரைசஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அதே சமயத்தில் கலோனியலிசம் வந்து இன்னுமே அங்கே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பந்தங் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நடந்துச்சு. டிஸ்பைட் ஆல் திஸ் நெகட்டிவ்ஸாக இருந்தாலும் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்டட் ஆஸ் எ சாஃப்ட் பேலன்சிங் மெக்கானிசமாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. பை அட்டம்ப்டிங் டீலெஜிட்டமைஸ் த சூப்பர் பவர் த்ரூ டைலாக்ஸ். இந்த யூஎனில் போய் பேசுகிறது, அதர் ஃபாரம்ஸை வச்சு பேசுகிறது, ரெசல்யூஷன்ஸை கொண்டு வர்றது, இந்த மாதிரி டயலாக்ஸ் அண்டு டிஸ்கஷன்ஸ் மூலமாக வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நேம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. நேமோட ஆப்ரேட்டிங் டூல்ஸாக வந்து நேமிங் அண்ட் ஷேமிங்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து இதனால் கண்ட்ரோல் ஆச்சு. டிசார்மமெண்ட் அப்படின்றது நடந்தது. அதே சமயத்தில் கலோனியலிசம் அப்படின்றது இன்னுமே இருந்தது. அந்த கலோனியலிசமை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நேமோட ரோல் வந்து சிக்னிஃபிகண்ட்டான ரோல் இருந்துச்சு. அதோடைய ஆக்டிவிசமால் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் நேமோட ஆக்டிவிசமால் டீகலோனைசேஷன் அப்படின்ற ஒரு கீ ஆப்ஜெக்டிவ் வந்து 1960 கொண்டு வந்தாங்க. நேமோட இம்பேக்ட் ஆன் நியூக்ளியர் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ இட்ஸ் ஆக்டிவிசம் 1963 வந்து பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டினா
எந்தெந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்புறமா வாட்டரில் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் அண்டர் கிரவுண்ட் எந்த இடத்துலையும் ஸ்பேஸில் பண்ணக்கூடாது, இதை மாதிரி இடத்துலலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேன் போடுவாங்க. அப்புறமா நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. என்பிடி ஃபர்தராக என்பிடி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ த்ரூ இட்ஸ் ஆக்டிவிசம் இந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸை வந்து குறைக்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவ் வந்து நேம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து கிரேட் பவர்ஸ். இப்போ இதோட ரிலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் பவர்ஸ் ஒன்ஸ் அகைன் வந்து இந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும், மிலிட்டரைசேஷன் ஆஃப் ஓஷன்ஸாக இருக்கட்டும். சைனா வந்து சவுத் சைனா சீல பண்ணுது, அதை சொல்கிறாங்க. டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷனாக ரீசன்ட் பாஸ்ட் வந்து உக்ரைனில் சம் பார்ட்ஸை வந்து ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணிச்சு, அதுவாக இருக்கட்டும். இந்த ரெனியூடு ஆக்டிவிசம் அப்படின்றது இப்போ யாரால் பண்ணப்படுதுன்னா லீடிங் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ், சதர்ன் பார்ட்ஸில் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நெசசரியாக வந்து இந்த நேரத்தில் வந்து டீலெஜிட்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இம்பேக்ட் வந்து இப்போ இமீடியட்டாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து இதோட இம்பேக்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே இம்பேக்ட் வரும்ன்றதால இது எப்படியாவது டீலெஜிட்டிமைஸ் பண்ணணும். இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்டரை வந்து இது டிட்டோரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது போகக்கூடும். ஸோ அதனால் இந்த மற்ற தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், எமர்ஜிங் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், நேம் கண்ட்ரீஸ் என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை மாதிரி வந்து ஒரு குஷன் மாதிரி இருந்து டிட்டோரேட் ஆகாமல் தடுக்கணும். இல்லைனா இது வந்து ஒரு நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு வார் அண்ட் ஹாட் வார்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. சைனா, யூஎஸ் அண்ட் ரஷ்யா வந்து அவங்க 3 பேருமே பேலன்ஸ்டாக இருக்கணும், எந்த எஸ்கலேஷனுமே வர விடாமல் ரெஸ்ட்ரெயின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் சூப்பர் பவர்ஸ்லாம் வந்து அதே இந்த நேமோட ஸ்ட்ராட்டஜி சாஃப்ட் பேலன்சிங் பவரை வந்து இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இது கண்டினியூ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் சவுத் சைனா சீல வந்து நேவல் காம்படிஷன் மாதிரி வருது. ஸோ அது எப்படி வந்து ப்ரீவியஸ் அந்த ஹிஸ்ட்ரியில் 1900s அண்ட் 1930s வந்து எந்த மாதிரி நேவல் காம்படிஷன் அந்த எக்ஸ்கலேஷன் வந்ததோ அதை மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ் வந்து இப்போ யூஎஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீகெய்னிங் ஹெஜ்மோனி, இட்ஸ் ஹெஜ்மோனிக் பவர், பட் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஸ்லைட் ஆனாலும் இப்போ ரீகெய்னிங் ஹெஜ்மோனியாக இருக்குது. சைனாவை வந்து யூஎஸ் எப்பயுமே ஒரு த்ரெட்டாக பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா சைனா வந்து இட்ஸ் எமர்ஜிங் இப்போது. ஸோ யூஎஸோட ஃப்ரீடம் நேவிகேஷன் அப்படின்றது சைனாவுக்கு அது ஹாஸ்டியலாக இருக்குது. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சைனா என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக ஐலேட்ஸ் வந்து கட்டுறாங்க. ஐலேட்ஸ் மீன்ஸ் ஐலாண்டுன்னு நினச்சிக்கோங்க, ஐலாண்ட் மாதிரி ஒன்று கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து மிலிட்ரி பேஸை வந்து வைக்கிறாங்க டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப். அந்த சைனாவோட ஹாஸ்டியல் நேச்சரை வந்து போக்குறதுக்கு அவங்க அதை மாதிரி பண்ணுறாங்க. சவுத் சைனா சீல வந்து மிலிட்ரி பேசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சைனா வந்து இந்தியன் ஓஷன்லேயே அதோட ஆதிக்கத்தை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. ஸோ இதனால் ஏதாவது ஒரு வார் மாதிரியோ இல்லை கோல்டு வார் லைக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் முதல்ல அஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்டேட்ஸ் ஃபஸ்ட்டு சஃபரர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது ஒரு காலத்தில் வாரை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடும், ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து வந்ததுக்கப்புறமா ஆர்ம்ஸ் ரேஸ் மூலமாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் பைலப் ஆனதுக்கப்புறமா கூட வார்ஸ் நடக்கிறது தடுத்த பாடில்லை. ஏன்னா இந்த 1999 கார்கில் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் 2 பேருமே வச்சுருந்ததுக்கப்புறமா தான் வந்தது. இதோடைய வே ஃபார்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேலன்சிங், அக்ரெசிவ் பிஹேவியர் ஆஃப் கிரேட் பவர்ஸை வந்து நம்ம வந்து சாஃப்ட் பேலன்சிங் மூலமாக அதை வந்து டேக்கிள் பண்ணணும். ரைஸ் ஆஃப் சைனா அண்ட் இந்தியா அப்படின்றது இந்த நேம் மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு இட்ஸ் எ பிகர் ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், இட்ஸ் எ டிஃபிகல்ட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து அவங்க எமர்ஜிங் கண்ட்ரீஸ், அந்த அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் எஜெண்டாஸ் இருக்கும். ஸோ அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்றதால இந்த மாதிரி நேம் மாதிரியான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இல்லை மூமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போகிறதுக்கு இந்த இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி வந்து இல்லை, அதுதான் வந்து இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சைனாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ ஏஷியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலமாக வந்து டைப் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் வச்சுருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கோயலேஷன் மூலமாக ஒரு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றது கடினமான விஷயம், அவங்களுக்கு லிமிட்டட் சாய்ஸ் தான் இருக்கிறதால. ஆனாலும் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் மிலிட்ரியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை மட்டும் சாஃப்டாக அதை வந்து வேணான்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட்டாக சைனாவை காமிச்சு இந்தியா அண்ட் ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நிறைய அவங்களுக்கு தேவையான வேலைகளை பண்ணிக்கிறாங்க, லைக் எக்கனாமிக் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ஃபேவர்டு பை த நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்க்ரீட் இனிஷியேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
இந்த குரூப்பிங்ஸ் இந்த ஏஷியன்ஸாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் குரூப்பிங்ஸாக இருக்கட்டும் கண்ட்ரிஸோட குரூப்பிங்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து சைனா அண்ட் இந்தியாவோட வந்து எங்கேஜ் ஆகணும். அதே சமயத்தில் யூஎஸ் அண்ட் ரஷ்யா வந்து இந்த மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் ஏஷியா பசிபிக்கில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்களாம் வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் சொல்யூஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ரிஸ்ட்ரைனிங் த எஸ்டாப்ளிஷ் அண்ட் ரைசிங் பவர் த்ரூ இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் நார்மேட்டிவ் சாஃப்ட் பேலன்சிங், அதுதான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஜவஹர்லால் நேரு மாதிரியான ஒரு டால் லீடர் வந்து இந்த சமயத்தில் தேவைப்படுறாங்க. அது யூனிஃபைங் ஃபேக்டராக அவர் அப்போ இருந்தார். இப்பயும் அது மாதிரி ஒரு லீடர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். We'll meet in next editorial analysis. Thank you very much. Thanks for watching.